அவர் எங்க இருக்கிறார்? அவர் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவருடைய ஆசையெல்லாம் என்ன அப்படின்னா, அவர்களும் என்னுடனே கூட. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். பேதுருவினிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கேட்டார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யோவான் 21:15. இவர்களிலும் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிற அன்பு அவர் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். அதாவது ஒருத்தண்ட அன்பா இருக்கிறாயா கேட்கிறார் அப்படின்னாலே அவன் அன்புல. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் வந்து ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட போவோம். போய் யாராவது ட்ரீட் வைப்பாங்க. சாப்பிட துவங்கும் போது டவுட் வரும், காசு இருக்குல்ல. சாப்பிட போய் உட்காந்துருந்து ஒருத்தன்ட்ட காசு இருக்குல்ல அப்படி கேட்கிறோன்னாலே நமக்கு என்ன நிச்சயம் இல்லை, இவன்ட்ட ஒருவேளை நம்மளை கொடுக்க வச்சிருவானோ. பேதுருட்ட அன்பா இருக்கிறாய் அப்படி கேட்கிறாரு அப்படின்னாலே பேதுரு வாழ்க்கையில என்ன வந்துட்டு தெரியுமா? அன்பு தாழ்ச்சி வந்துட்டு.